கலைச்செல்வன் சினிமாவில் சேர்ந்த வேளையில் அவருக்கு பேர் வந்து தனுஷ்னு பேர் மாற்றி சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து விசு என்பவர் வந்து அவர் தன்னை பெருமைப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத விளம்பரத்தை தேடுறதுக்கும் தான் இந்த இடத்துல வந்து ஏதோ சின்ன குழந்தையிலே தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, நல்லது. பெரிய வசதியாக இருக்கிறாரு, ரொம்ப நல்லது. ஆனால் பெற்றோரை வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கஸ்தூரி ராஜா 40 வருஷத்துக்கு முன்னே தனுஷை தெரியும்னு அவங்க பிள்ளைன்னு பேசுகிறாரு. தனுஷுக்கு வயசு 32. கஸ்தூரி ராஜா 40 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ அபத்தமானது. மற்ற ஆவணங்களும் சாட்சியங்களும் தனுஷ் வந்து அவங்க பிள்ளை தாங்கிறத நிச்சயமாக நிரூபிக்கும். இன்கேஸ் அதுக்கு அப்பாற்பட்டு அவங்க தனுஷ் விரும்பினா மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். கஸ்தூரி ராஜா அடாப்டட் ஃபாதர்னு கூட எடுத்துக்க முடியலாம். பராமரிச்சிருக்கிறாரு சினிமா துறையில். தனுஷை இந்த அளவுக்கு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். நான் எஸ் டைட்டஸ், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சினிமா நடிகர் தனுஷ் மேலே அவனுடைய பெற்றோர் ஜீவனாம்ச வழக்கு போட்டிருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து தனுஷுடைய அப்பாவும் கதிரேசனும் அம்மா மீனாட்சியும் எங்கிட்ட வந்து தனுஷ் அவங்க மகன் என்றும், தனுஷுடைய இயற்பெயர் வந்து கலைச்செல்வன்னும், அவங்க வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் முதல் பிள்ளை இவங்களுக்கு பிறந்தாருன்னும், அவங்க வந்து 11ஆவது வகுப்பில் வர படிக்கிறதுக்கு அனுப்புனாங்க, படிக்க வச்சாங்க, பிள்ளைய பராமரித்தாங்க. அதற்கான ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. அவருக்கு இப்போ வந்து சினிமா துறையில் போயிட்டு பெரிய நடிகர் ஆனதுக்கு அந்த பக்கமாக வந்து அப்பா அம்மாவை கவனிக்கலை, பராமரிக்கலை. அவங்க வந்து வாழறதுக்கு வசதி இல்லாமல் ஏழையாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஜீவனாம்சம் வாங்கி தர வழக்கு போடணுன்ட்டு என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் அதன் அடிப்படையில் அவங்க ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்து அவங்க ஃபோட்டோக்கள் மற்றும் சாட்சிகள் எல்லாம் இருக்குன்னாங்க. உறவினர்கள் மற்றும் பள்ளிக்கூடத்தில் பயின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறவங்க அடிப்படையில் வந்து ஜீவனாம்ச வழக்கு மேலூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அந்த வழக்கில் வந்து 65,000 ரூபாய் மாதம் ஜீவனாம்சமாக 2 பேருக்கும் சேர்த்து கேட்டிருக்கிறோம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதில் அதிகமான தொகை வந்து மருத்துவ செலவுக்கு தான். மாதம் தலா 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு கேட்டிருக்கிறோம். வீட்டு வாடகைக்கு 5,000 ரூபா கேட்டிருக்கிறோம். அப்புறமா அவங்க உணவு செலவுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் கேட்டிருக்காங்க. அப்படி தான் 65,000 ரூபா சாதாரண இப்போது உள்ள விலைவாசியில் இது ஒரு சாதாரண தொகை தான் இப்போ கேட்டிருக்கோம். 125 சிஆர்பிசி படி அவங்களுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளிடமிருந்து ஜீவனாம்சம் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்குது. இந்த வழக்கில் என்னென்னா, அவங்க மகன் வந்து கலைச்செல்வன். அவங்க சின்ன பிராயத்துலேயே அவன் வந்து சுட்டியான பையன், நல்லா படிச்சுட்டு இருந்தான். எஸ்எஸ்எல்சியில் 337 மார்க் வாங்கியிருக்கிறான். அதாவது அபவுட் மோர் தேன் 60% மார்க் வாங்கியிருக்கிறான். எஸ்எஸ்எல்சியில் வாங்கி படிச்சிருக்கிறாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆவது வகுப்பு வரை மேலூர் ஆர்சி மிடில் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கமாக 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் மேலூரில் படிக்க வச்சுருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண உடனே அவனோட மார்க் கார்டை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்டை எல்லாம் கையில் இருக்குது. அதில் கலைச்செல்வன்னு ஒப்பு போட்டிருக்கிறாரு. அப்புறமா 11ஆவது வகுப்பில் வந்து ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பத்தூரில் சேர்த்து அங்கே ஒரு ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்ருக்குறாங்க. அதுக்கு அந்த ஒரு மாதம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்கு போன கலைச்செல்வன் அங்கேருந்து போயிட்டார். அங்கேருந்து சென்னைக்கு போய் சினிமா துறையில் சேர்ந்துருக்கிறாரு. அவர் எப்படி சினிமா துறையில் சேர்ந்தாருங்கிற ஊரெல்லாம் என் பெற்றோருக்கு தெரியல. அது கலைச்செல்வன்கிட்ட கேட்டால் தான் தெரியும். கலைச்செல்வன் சினிமாவில் சேர்ந்த வேளையில் அவருக்கு பேர் வந்து தனுஷ்னு பேர் மாற்றி சேர்ந்துருக்காங்க. அது சினிமாவில் சேர்ற வேளையில் அதிக திரைப்பட நடிகர்களும் தங்கள் பேரை மாற்றி வைக்கிறது வழக்கமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தனுஷுங்கிற பேரில் நடிச்சிட்ருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து விசு என்பவர் வந்து
அவர் தன்னை பெருமைப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத விளம்பரத்தை தேடுறதுக்கும் தான் இந்த இடத்துல வந்து ஏதோ சின்ன குழந்தையிலே தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்தூர் ராஜா 40 வருஷத்துக்கு முன்னே தனுஷை தெரியும்னு அவங்க பிள்ளைன்னு பேசுகிறாரு. தனுஷுக்கு வயசு 32. அப்போ 40 வயசுக்கு முன்னால் அவருக்கு பத்திரிகையில் தான் பார்த்தேன். கஸ்தூர் ராஜா 40 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ அபத்தமானது. அப்படியெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? அவங்க பேசக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் தவறு. ஒரு தடவை வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்றவங்க அதை பற்றி வழக்கு விவரங்களை பேசுகிறது தவறுதலானது. வழக்கு என்ன இருக்குதுங்கிறது வழக்கு இது ஒரு சாதாரண வழக்கு. எப்போதுமே ஒரு நீதிமன்றமே முதல்ல அப்பா அம்மா பிள்ளை நேரடியாக நீங்கள் சமாதானமாக பேசி சமாதானமாக முடிக்கிறீங்கன்னா முடிக்கிறங்கன்னு சொல்லக்கூடிய மேட்ரு தான். அவர் வந்து அப்பா அம்மாவை பெற்றோரை வந்து பராமரிக்க கடமைப்பட்டவர். இந்த தனுஷ் மட்டுமில்லை, இந்திய நாட்டில் உள்ள எல்லா பெற்றோரையும் அவங்க பிள்ளைகள் அவங்கவுங்களால் பராமரிக்க இயலவில்லைன்னா பராமரிக்க கடமைப்பட்டவங்க. இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னாக்கி பெற்றோரை வந்து ஒதுக்கக்கூடாது. பெற்றோர் இல்லைன்னா பிள்ளைகள் இல்லை. அப்புறம் அந்த அந்த ஜெனரேஷனை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெற்றோரை வந்து பராமரிக்கிறது வந்து இந்திய நாட்டுடைய மரபு, இந்திய நாட்டு கலாச்சாரம். அதை வந்து திடீர்னு பணம் வந்துச்சு காசு வந்துச்சுங்கிறதுக்காக கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது. அதை வந்து தனுஷ் வந்து அவங்க அப்பா அம்மா, யார் அவங்க அப்பா அம்மா? பெத்த அப்பா அம்மா. பிறந்த மறுநாளையிலேருந்து ஒரு குழந்தைய சீராட்டி அதை தோளில் சுமந்து அதை ஒவ்வொரு நாளும் குழந்தைய பராமரித்து வளர்க்கணும்னா என்ன கஷ்டம் இருக்குது? அது அந்த அந்த இதை வந்து திடீர்னு பணக்காரானவனா மறந்துடக்கூடாது. சின்ன வயசு பிள்ளைகளை மாதிரி செயல்படக்கூடாது. இப்போ ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, நல்லது. பெரிய வசதியாக இருக்கிறாரு, ரொம்ப நல்லது. ஆனால் பெற்றோரை வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை விட்டுறக்கூடாது, பெற்றோரை பராமரிக்கணும். அதுக்கு மட்டும்தான் வழக்கு. இது ஒரு சாதாரண வழக்கு தான். யார் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய வழக்கெல்லாம் கிடையாது. சாதாரண வழக்கு. எல்லா பிள்ளைங்களும் எல்லா பெற்றோரையும் அவரவர் பெற்றோராக கவனிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டியது அவரவர் கடமை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன மேட்ரு தான். அவங்களுடைய பராமரிப்பை கொடுத்துக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவங்க பெற்றோரை பொறுத்தவரை என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் பிள்ளை போதும், பிள்ளை வந்தாலே கூட போதும், எங்கள்கிட்ட பேசினா போதும், என் பிள்ளை எங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே போதும். நான் 16ஆம் வகுப்பில் போனவனுக்கு பெற்றோரை தெரியாதா, எங்கள் அப்பா அம்மாவை தெரியாதா? எங்களை தெரியும் தானே. அவன் வந்து எங்கிட்ட ஒரு தடவை பேசினாலே எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சுன்னு தான் பெற்றோர் சொல்கிறாங்க. அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கை வந்து சந்திக்கட்டும். வேறு என்ன பண்ண முடியும்? இதில் வந்து இன்றைக்கி வந்து சயின்ஸ் விஞ்ஞானம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அட்வான்ஸான விஞ்ஞானத்தில் வந்து ஒருவரை வந்து தவறுதலாக சொல்லவும் முடியாது, தவறுதலான நிரூபணமும் வராது. உண்மையான நிரூபணம் உண்மையாக எப்போவுமே எடுபடும், எப்போவுமே நிலைக்கும். உண்மையை மாற்றவே முடியாது. ஒருவருடைய பிளட் குரூப் எப்படி மாற்ற முடியாதோ அதுபோல் டிஎன்ஏ ஜெனட்டிக்கல் பேசிக்ஸை வந்து எப்போதுமே மாற்ற முடியாது. அப்பா பிள்ளைன்னா இருக்கிறாங்க, ஜெனட்டிக் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற ஆவணங்களே நிரூபிக்கும். மற்ற ஆவணங்களும் சாட்சியங்களும் தனுஷ் வந்து அவங்க பிள்ளை தாங்கிறத நிச்சயமாக நிரூபிக்கும். இன்கேஸ் அதுக்கு அப்பாற்பட்டு அவங்க தனுஷ் விரும்பினா மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இல்லை அப்போ நீங்கள் கட்டாயப்படுத்திங்கன்றால் நம்ம பெற்றோர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து கடைசி ஒரு தீர்வு. அப்படி நீதிமன்றத்துக்கு ஆவணங்கள்னாலேயும் சாட்சியங்கள்னாலேயும் இது நிரூபிக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான். அதுக்கான எல்லா ஆவணங்களும் பள்ளிக்கூட சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் முதற்கொண்டு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சான்று முதற்கொண்டு எல்லா சான்றுகளும் இருக்குது. அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து உள்ள ஃபோட்டோக்கள் இருக்குது. அப்புறம் விசு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே உள்ள ஃபோட்டோ இருக்குன்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது 40 வருஷத்துக்கு முன்னாலே அவர் ஃபோட்டோ எடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. அப்படி யாரும் அது யாருடைய ஃபோட்டோவாக இருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் சொல்ல தெரிய முடியாது. நீதிமன்றத்தில் தனுஷ் வந்து சொல்லட்டும். அதுக்கு அந்த பக்கம் வழக்கினுடைய விசாரணை விவரங்கள் நடக்கும். அது நீதிமன்றத்தினுடைய முழு காரியங்கள் தான். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விசாரணை சாதாரணமாக ஜீவனாம்ச வழக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி இந்த வழக்கு நடக்கும். கலைச்செல்வனுடைய ஒரே ஒரு தங்கச்சி தனபாக்கியத்தை வந்து மதுரையில் ஒரு கூலி வேலைக்காரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமங்கலத்தில் அவர் வந்து குடியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஏழை குடும்பம்தான். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், எல்லா பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கும் நன்றாகவே தெரியும், நல்லாவே தெரியும். எல்லா பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும்.
கலைச்செல்வன் தான் தனுஷுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். உறவினர்கள், மாமா, மைத்துனர் எல்லோரும் இருக்கிறாங்க தானே. யாருமே இங்கே பொய் சொல்லி தவறு சொல்லி இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தனை பேர் இருக்கிறாங்க, குடும்பக்காரங்க அத்தனை பேரும் வருவாங்க. அந்த குடும்பத்தோட ஐக்கியமாகிறது தான் இது நல்லது. இதை வந்து ஒரு வழக்குக்காக நடத்துகிறது மாதிரி எல்லாம் நாங்களும் இல்லை. நாங்கள் ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கும் நாங்களும் இல்லை. தனுஷுடைய மனசை புண்படுத்தணும்னு நாங்களும் இல்லை. தனுஷ் சொல்லட்டுமே, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லட்டும், அதுக்கு அந்த பக்கம் வழக்கு தொடரும். அப்பா அம்மான்னு சொன்னால் அந்த ஒரு சாதாரண ஒரு ஜீவனாம்சம் தான் கேட்குறாங்க. இதை கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது. கொடுத்துட்டு போனால் முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கலாச்சார விஷயம், நம்ம ஊர் விஷயம், கிராம கலாச்சாரம், தமிழ் மொழியினுடைய இன கலாச்சாரம், பண்பாடு அப்படி அடிப்படையில் வரும்போது மனிதாபிமானங்கிறது எங்களுக்கு நன்றாக இருக்குது. எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறாரு. சில வேளையில் வந்து கஸ்தூராஜா அடாப்டட் ஃபாதர்னு கூட எடுத்துக்க முடியலாம். பராமரிச்சிருக்கிறாரு சினிமா துறையில். தனுஷை இந்த அளவுக்கு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். தனுஷுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அதுக்காக நான் தான் அப்பான்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ண முடியாது. பெற்றோர்னெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. உண்மையாகவே பெற்று முதல் நாள்லேருந்தே தூக்கி வளர்த்தவங்களுக்கு அந்த உரிமை வந்து அவங்க எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய உரிமை அவங்களுடைய தான். அதை வந்து மாற்றவே முடியாது. அது எப்போதுமே நிலைக்கக்கூடிய ஒன்று. அதில் வந்து நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் வேறு ஒன்றுக்கும் இல்லை. கடைசி கட்டமாக தேவைப்பட்டால் அதுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் ரெடி தான். அவரே ஏற்கனவே பெட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்குள்ளே தேவை வராது. நிச்சயமாக சொல்கிறேன், டிஎன்ஏ பரிசோதனைக்குள்ளே தேவை வரவே செய்யாது. இந்த வழக்கில் ஆவணங்களும் சாட்சிகளும் அப்படியே முழுமையாக நிரூபிக்கும். நீதிமன்றத்தில் வழக்கினுடைய நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். வழக்கு விவரங்கள், ஆவணங்கள், ஃபோட்டோ எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிற எல்லா ஆவணங்களையும் பார்த்து நீதிபதி பல கேள்விகளை கேட்டு 2-3 வாய்தா நீதிபதி அதை சரியாக ஆலோசித்து தான் மேலூர் நீதிமன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1 திரு செல்வகுமார் நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை கோப்பில் எடுத்து தனுஷுக்கு 12/1/2017 வழக்குக்கு விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அப்போ வருவாங்க, வந்து நிச்சயமாக அந்த வழக்கை நடத்தட்டும். இது அதிக நாள் நடத்துறதுக்கோ தனுஷுடைய மனசை புண்படுத்துறதுக்கோ அல்ல இந்த வழக்கு. பெற்றோர் ஏழைன்னா அவங்க உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த சூழ்நிலை தான். அதை பராமரிக்கணும் இல்லையா? வேறு யாருமே பராமரிக்கிறதுக்கு இல்லை. திருமணம் பண்ணி கொடுத்த இளைய மகளுக்கும் அவளுக்கும் வசதி இல்லை, அவளுக்கும் வேலை இல்லை. கணவர் கூலி வேலையில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு ஏழை குடும்பம் இப்படி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆளை வந்து தனக்கு மகன்னு சொல்லி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி பண்பாட்டத்தில் அவங்க சமுதாயமும் கிடையாது என்கிறத வந்து நான் வந்து தெளிவாக தெரியப்படுத்துகிறேன்.